உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பான கோரிக்கை மனுக்கள் வைகை ஆத்துல வீசப்பட்ட சம்பவத்துக்கு எதிர்க்கட்சிகள் கடும் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. நாள் முழுக்க இதற்காக காத்திருந்த மக்களுடைய கனவு சிதைக்கப்பட்டு விட்டதா அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க. இது தொடர்பாக கருத்து தெரிவித்துள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, நீட் ஒழிப்பு வாக்குறுதி கொடுத்து ஆளுங்கட்சியான பிறகும் கூட வெற்றி நீட் ஒழிப்பு மாநாடு நடத்தி மாணவர்கள் கிட்ட வாங்கிய கையெழுத்து படிவங்களும் காத்துல பறக்க விடப்பட்டு குப்பையாக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. மக்களுடைய வலிகளையும் உணர்வுகளையும் வேதனைகளையும் புரிந்து கொள்ள முடியாம அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவது போல திமுக அரசியல் நாடகம் ஆடுது அப்படின்னு குறை சொல்லியிருக்காரு. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில, உங்களுடன் ஸ்டாலின் குறைதீர் திட்டத்தின் கீழ பெறப்பட்ட மனுக்கள் வைகை நதியில கொட்டப்பட்டுள்ள சம்பவம் திமுக அரசுடைய அவல நிலைக்கான சாட்சி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. தங்களுடைய வேலைகளை விட்டுட்டு கூட்டத்துல கால் கடுக்க வியர்வை சிந்தி காத்திருந்து மனு அளித்தா அதை தண்ணியில மிதக்க விடுறதுதான் நாடு போற்றும் நல்லாட்சியா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. இதே போல பாஜகவோட முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலையும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்காரு. திட்டங்களுக்கு ஆடம்பரமான பெயர்களை வைக்கிறதும் வரி செலுத்துறவங்களுடைய பணத்தை விளம்பரத்துக்காக வீணாக்குறதும் திமுக அரசுடைய அடையாளமா மாறிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பா மனுக்கள் வைகை ஆத்துல மிதப்பது திமுக அரசோட செயலற்ற தன்மையை காட்டுது அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருக்காரு.